அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். ஜீவகாந்தம் என்பது ஒரு மறைபொருளான சக்தியாற்றலாகும். இதை சாதாரணமாக அறிந்திட முடியாது. ஆனால் இதன் மாற்றத்தை, வெளிப்பாடை, விளைவுகளை நாம் எளிதாக அறிந்திட முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் அதை அறிந்து பயன் கொண்டும் வருகிறோம். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற விளைவுகளும் அதை அறியும் மனமும் ஜீவகாந்தத்தின் தன்மாற்றமும் விளைவுகளுமே ஆகும். இறைநிலையின் வளமான தன்மையை இருக்கும் விளக்கும் ஆற்றலை வெளிப்பாடாக தன்னில் கொண்டிருப்பதால் ஜீவகாந்தத்தை அருட்பேராற்றல் என்று அழைக்கிறோம். ஜீவகாந்தம் என்பது உயிரினங்களின் உடலுக்குள்ளாக உருவாகி விரிந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தெய்வீக பேராற்றல். அதை அருட்பேராற்றல் என்றும் சொல்லலாம். இது ஒரு மின்சார சக்தியாக செயல்படுகிறது. ஐம்புலன்கள் வழியாக செலவுமாகிறது. உயிரினங்களில் 6ஆம் அறிவாக மலர்ந்த மனிதனிடத்தில் இதுவே மனமாகவும் மலர்ந்து உணர்வுகளை பெற்று இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அனுபவிக்கிறது. இந்த அருட்பேராற்றலான ஜீவகாந்தம் என்றும் நிலையானது அல்ல. இயற்கையாக தினமும் உற்பத்தியாகும். பிறகு செலவாகிவிடும். செலவாகிவிட்டால் நாம் உட்பட உயிரினங்களின் உடலுக்குள்ளாக இருந்த இருப்பு செலவாகிவிட்டால் ஒன்றும் முடியாது. சோர்வு உண்டாகிவிடும். உயிரினங்களுக்கும் நமக்கும் தூக்கம் வந்துவிடும். தூங்கும் பொழுது குறைவாக இருந்த ஜீவகாந்தம் மறுபடி உருவாக்கம் பெற்று நிறைந்து விடுகிறது. இந்த நிலையை மின்சாரத்தை சேமிக்கும் பேட்டரி என்ற வகையில் உதாரணம் கொள்ளலாம். பேட்டரி தீர்ந்துவிட்டால் மறுபடியும் சார்ஜ் செய்துதான் ஆக வேண்டுமல்லவா? அதுபோல இயற்கையாகவே இந்த சார்ஜிங் நடக்கிறது. என்றாலும் ஜீவகாந்த ஆற்றலை அதிகமாக்க முடியுமா? முடியும். விளக்கு பயிற்சி. மற்றொன்று கண்ணாடி பயிற்சி. முதலில் எல்லோரும் விளக்கு பயிற்சி செய்து 1 மாதம் தொடர்ந்து செய்வதன் வழியாக இயல்பாக நமக்குள்ளாக இருக்கும் ஜீவகாந்தம் தன் அளவில் மாற்றம் பெற்றிருக்கும். அப்படி பழகும் பொழுது நமக்குள்ளாக ஜீவகாந்தம் நமக்குள் பாய்வதையும் நிரம்புவதையும் உணர்வாக பெற முடியும். நம்முடைய உடலிலும் மனதிலும் உயிரிலும் ஒரு புத்துணர்ச்சி நிரம்பியிருப்பதை அறிய முடியும். நன்மையும் தரும். பிறகுதான் கண்ணாடி பயிற்சி வழியாக ஜீவகாந்தம் பெருக்கம் செய்ய வேண்டும். இப்படியாக ஜீவகாந்தம் என்ற அருட்பேராற்றலை உங்களுக்குள் தேக்கி வைக்க 2 வழிகள் இருக்கின்றன. இத்தகைய ஜீவகாந்த பெருக்கத்தில் நல்ல அனுபவமும் சிறப்பும் பெற்றுவிட்டால் வாரத்தில் 1 நாள் விளக்குப் பயிற்சியோ கண்ணாடி பயிற்சியோ செய்து வந்தால் போதுமானது. இதன் பலன்கள் என்னவென்றால், யாரேனும் ஒருவருக்கு உடல் நலமோ மனவளமோ குறைவாக இருக்கிறது, அவர் துன்பப்படுகிறார் என்றால் நம்மிடம் தேங்கி இருக்கின்ற ஜீவகாந்தத்தை கைகள் வழியாக அவருக்கு பாய்ச்சி குணம் தர முடியும். புதிய நபருக்கு தீட்சையும் தரலாம். மேலும் ஜீவகாந்த பெருக்கத்தில் நல்ல முன்னேற்றம் கண்டுவிட்டால் மெய்ப்பொருள் உண்மை ரகசியமும் எளிதாக புரிய வரும். மனம் தூய்மை பெறும். நற்சிந்தனை பெருகும். எண்ணங்கள் சிறப்படையும். இந்த மேன்மை உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களை சார்ந்தோருக்கும் கிடைக்கும். அடிக்கடி ஏதேனும் வகையில் இந்த சமூகத்திற்கும் உலகுக்கும் ஏதேனும் தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் பிறக்கும். தான் அறிந்த மெய்ப்பொருள் உண்மையையும் பிறருக்கு விளக்கமாக சொல்லித்தந்து அவரை உயர்த்திட வேண்டும் என்ற எண்ணமும் பிறந்திடும். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.